Hi friends, welcome to Parme's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சிக்கன் கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. அதுவும் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல வீட்லயே ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா அதே சுவையில நம்ம வீட்ல ரொம்ப அட்டகாசமா செய்திடலாங்க. இப்போ ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அது சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும். மசாலா போய் நல்லா ஒட்டிகிட்டு இருக்குங்க. அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பி கிடைக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 65 மசாலா, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கலர் பொடி சேர்த்துக்கலாம். பிடிக்கல அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கலர் பொடி சேர்த்திங்கன்னா அந்த ரெட்டிஷ் நேரத்துக்காக தான் சேர்க்குறோம். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை சைஸ் அளவுக்கு எலுமிச்சை பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம். கசூரி மெத்தி சேர்க்கும் போது இந்த மாதிரி கையாலே நல்லா கசக்கிட்டு சேர்க்கணும். இது சேர்க்கும் போது நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் கிடைக்கும். இதை சேர்த்துட்டு எல்லாமே நல்லா சேர்த்த பிறகு கையாலே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான பொருளை நம்ம ஆட் பண்ணாமல் விட்டுட்டோம். கர்டு சேர்க்கணும். கர்டு சேர்த்தா தான் நம்மளுக்கு நல்ல அந்த ஜூஸியாக டேஸ்டியாக இருக்குங்க சிக்கன். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கர்டு சேர்த்துக்கலாம். கர்டு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் வந்து மசாலாவில் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறி வரணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு கபாப் வந்து ரொம்ப டேஸ்டியாக உள்ள மசாலா ஊறி சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துருச்சு. மசாலா நல்லா உள்ளே போயிட்டு கோட்டாயிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இங்கே பேனில் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஆயில் சூடானதும் நம்ம ஒவ்வொரு சிக்கனாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. தனித்தனியாக தூரமாக போட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இல்லைனா மைதாலாம் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒவ்வொரு சிக்கனாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். அப்படி இல்லைன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து வேகாமையும் இருக்குங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கபாப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.